உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம இந்த காணொளியில் நம்ம போன காணொளியில் நம்ம இந்த பழைய கடந்த காலங்களில் நடந்த ஒரு சம்பவங்களுக்கான தீர்வு, அதை எப்படி நம்ம வரவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வழிபாட்டு முறையை பற்றி நம்ம கடந்த காணொளியில் பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு எப்படி, அதாவது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தொழிலுக்கோ வியாபாரங்களுக்கோ நாம் செய்கின்ற பணிகளுக்கோ எப்படி தடையில்லாமல் நம்மளுடைய வருமானத்தினை உருவாக்கி கொள்ள வேண்டும், அந்த வருமானம் நமக்கு எப்படி தடை இல்லாமல் வருகிறது, என்ன மாதிரியெல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா தடை இல்லாமல் அந்த வருமானம் நமக்கு வரும் என்பதெல்லாம் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த காணொளி அனைத்து ராசி லக்ன நண்பர்களுக்கான காணொளி தான். இது இந்த காணொளியின் நடுவில் நம்ம குறிப்பிட்ட ஒரு நட்சத்திர ராசி லக்ன நண்பர்களுக்கான சிறு சிறு ஒரு குறிப்புகள் கொடுப்போம். இது மற்றவங்களுக்கு கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதே நேரம் நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் வரும்பொழுது நம்மளுடைய ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில், அதாவது ப்ரெசண்ட் உலகத்தில் நம்ம எப்படி இந்த வருமானத்தை சரி செய்து கொள்வது, இது எப்படி நம்ம ஒரு மைனஸ் இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் கொண்டு போகலாம், இதன் மூலியமாக எப்படி நாம் லாபம் அடைய வேண்டும், இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இதற்கு மூலியமாக ஒரு வழிபாட்டு முறையை நம்ம கையில் எடுக்கிறோம். ஒரு வழிபாட்டின் மூலியமாக நாம் எப்படி இதை சரி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்குறோம். ஸோ ஒரு வழிபாடு அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, நம்ம கோயிலுக்கு எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், சாமியும் போடுறோம், கடவுள்கிட்ட கூப்பிட்டு நமக்கு நம்ம கையில் வச்சுருக்க இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுன்னு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறோம். ஸோ அது எல்லாமே எல்லா மனிதருக்கும் நடந்து விடுதா அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு கேள்விக்குறி வருது. எல்லாத்துக்குமே அனைத்து மனிதர்களும் வேண்டுவது எல்லாமே அனைவருக்கும் நடக்குதா அப்படின்னா அது ஒரு குதிரை கொம்பாகவே பார்க்கப்படுது. அது ஏன் 100 பேர் வேண்டுறாங்கன்னா 10 பேர்த்துக்கு மட்டும் நடக்குது, பாக்கி 90 பேர்த்துக்கு இயல்பாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இயல்பு மனிதர் வாழ்க்கையிலேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் ஒருவருக்கு அவர் நினைக்கும் செயல், அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய செயல், அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிறைவேறி வருகிறதோ அவர்களெல்லாம் ஒரு தெய்வீக ஆத்மாவாக கருதப்படுகிறார்கள். பாக்கி 90 பேருக்கு ஏன் சார் நடக்கலை அப்படின்னா, பாக்கி 90 பேர் சாதாரண இயல்பான மனிதங்கிற கோட்பாட்டில் இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த மனிதங்கிற கோட்பாட்டை மறந்துட்டு இப்படி அந்த தெய்வ நிலைக்கு நம்ம அந்த டைமை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா அதற்கான ஒரு வழிபாடு, அந்த வழிபாட்டுக்கான ஒரு முறைகளை நம்ம இந்த காணொளியில் நம்ம அதை பற்றி கேட்க போகிறோம். சரி, எப்படி சார் அந்த வழிபாடு எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம், ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நம்ம மேற்கொள்கிறோம், கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கடவுளை போய் நீங்கள் அந்த கும்பிடும் பொழுது அந்த கடவுளை நீங்கள் மனதார அழைக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா, அப்பா விநாயகர் பெருமானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கடவுளை அழைக்கணும். முருகன் கோயிலுக்கு போகிறீங்களா, அப்பா முருகப்பெருமானே அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை கூப்பிடணும். ஒரு மனதார நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும். அப்படி அழைத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள், அதாவது இது ஒரு சிம்பிளான உதாரணம். நீங்கள் இப்போ போய் உங்கள் அம்மாகிட்ட அப்பாக்கிட்ட ஒன்று சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதற்கு சமானமானது தான் இந்த கடவுளை அழைப்பது. முதல்ல அவர்களை மனதில் அழைத்து நீங்கள் உங்களுக்கு நடந்தேற வேண்டிய காரியங்களை மனதில் நினைத்து அப்படி வேண்ட வேண்டும். அப்படி வேண்டிவிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், கிராம தெய்வம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வணங்கும் பொழுது வணங்கிட்டு வெளியே இந்த நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க, எல்லா கோயிலையும் இந்த நவக்கிரகங்களுடைய சன்னதி இருக்கும். அப்படி அந்த நவக்கிரகங்களினுடைய சன்னதியில் இப்படி நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னா, நீங்கள் மூலவரை வணங்கிவிட்டு வெளியே நவக்கிரகங்களிடம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வைக்கும் பொழுது
அந்த நவகிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு வழிவகை செய்கின்றது என்பது தான் நம்மளுடைய இந்த ஸ்ரீ ராயபுரம் ஜோதிட நிலையத்தின் மூலியமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை வழங்குகிறோம். நம்ம ஏன் சார் அந்த நவகிரகங்களுடைய வழிபாட்டுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஜாதகம் பார்க்க வரோம், ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் அந்த அவருக்கு அந்த கட்டத்தை ஆராயும் பொழுது அந்த கட்டத்தில் அவருக்கு தெரிகிறது உங்களுக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த நிலையில் இருக்குன்றது தான் பார்க்குறோம். அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தவாறு ஆராய்ச்சி செய்து தான் உங்களுக்கான பலாபலன்களை அனைத்து ஜோதிடர்களும் கூறுறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை பயன்கள் நடக்கிறது. உங்களுடைய தலையெழுத்து தான் விதிங்கிறது அதுதான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஸோ அப்படி அந்த நவகிரகத்தை வணங்கும் பொழுது எல்லாம் எப்படி அந்த நவகிரகத்தை எப்படி வணங்கணும் அப்படின்னா, எல்லாம் போய் சாதாரணமாக அதை நின்று இப்போ கும்பிட்டு 9 சுற்றிட்டு எதுக்கு சுற்றுறோம்னு தெரியாமல் 9 சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நவகிரகத்தை வணங்குவது சிறப்பா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் நவகிரக சன்னதியை ஒரு சுற்றினால் கூட போதும். அந்த ஒரு சுற்றுலேயே உங்களுக்கு எப்படி அது நடந்தேறும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சுற்று பவர்ஃபுல்லான சுற்றாக சுற்ற வேண்டும். முதல்ல அந்த சூரிய பகவான் எந்த திசையை நோக்கி இருக்கிறாரோ அந்த சூரிய பகவானுக்கு எதிராக நின்று அந்த நவகிரக சன்னதியில் நடுவில் இருக்கக்கூடியது தான் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை போய் நீங்கள் நின்று பக்கத்தில் அமர்ந்து அதை நீங்கள் ஒரு எதற்காப்புல நின்று முதல் நவகிரகங்களின் நாயகனை அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து அவரை வணங்கி, அதன் பின்பாக புதன் சுக்கிரன் அதே டைரெக்ஷனில் புதனும் சுக்கிரனும் இருப்பாங்க. அவரை வணங்கி விட்டு அந்த புதனையும் சுக்கிரனையும் பின்னாடியே வணங்கி விட்டு, இதெல்லாம் சும்மா போய் நின்றுட்டு நீங்கள் அந்த சூரியனை அந்த திசையில் நின்று வணங்கி விட்டீர்கள், புதன் சுக்கிரனை அந்த திசையில் நின்று வணங்கிட்டோம் அப்படின்னா அது சாத்தியமாகனா கிடையாது. இதுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகட்டம் உங்களுடைய மைண்டில் இருக்கணும். உங்களுடைய விதி எப்படிங்கிறது உங்களோட மைண்டில் இருக்கணும். அந்த விதிக்கேற்ற மாதிரி உங்களுடைய கட்டத்தில் சூரியன் எங்கே நிற்கிறாரு, புதன் எங்கே நிற்கிறாரு, சுக்கிரன் எங்கே நிற்கிறாரு, அவரை என்ன மாதிரி வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம அலசி ஆராய்ந்தோம்னா ஒவ்வொரு நவகிரகங்களையும் எப்படி வணங்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அது முதல்ல உங்களுடைய ஜாதக கட்டம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதே நேரம் எந்த ஸ்தானத்துக்கு எந்த கிரகம் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்கள், அவர் எந்த காரகங்களை செய்கிறார்கள் என்பதெல்லாம் மனசில் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நவகிரக கடவுள்களை அதற்கேற்றவாறு நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி நீங்கள் அதை வணங்கி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறாரு, காலையில் 6 மணிக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த உதய நாளிகையில் என்றைக்குமே யாரெல்லாம் காலையில் அந்த 6 to 7 அந்த சூரிய உதய டயத்துலேருந்து 2 மணி நேரம் கேப்பில் பிறகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லக்னத்திலே சூரியன் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் முதல்ல சூரியனை வணங்கும்போது ஆத்மகாரகனே, எனக்கு லக்னத்தில் இருப்பவரே, பவர்ஃபுல்லான ஒரு கடவுளே அப்படின்லாம் கூப்பிட்டு வணங்கணும். பாக்கி கிரகங்களெல்லாம் உங்களுக்கு அமைந்த கட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அவர்களெல்லாம் வணங்க வேண்டும். அப்படியே நீங்கள் சூரியன் புதன் சுக்கிரனை கும்பிட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு சைடில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நின்றுருக்கிறதுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி சந்திரன் இருப்பார். அதுதான் நம்மளுடைய பூமியோட துணைக்கோளான நிலா. சந்திரன் நின்ற நட்சத்திரமும் தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசியாக கருதப்படுகிறது. ஸோ அப்படி நீங்கள் அந்த சந்திரனை வழங்கணும். அன்றாட அவர் வளர்ந்தும் தேய்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கிறார். அவரை நீங்கள் உங்கள் ஜாதக அடிப்படையில் அவரை வணங்க வேண்டும். அவருடைய எந்த பொசிஷன் அடிப்படையில் அவரை வணங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பக்கத்துலேயே வந்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் இருக்கும். செவ்வாய் பகவானை உங்களுக்கு என்ன காரகத்துக்கு, உங்களுக்கு என்ன ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரோ, எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவரை அழைத்து அவரை வணங்கிவிட்டு, அப்படியே நீங்கள் அந்த செவ்வாய்கிட்ட நின்றபடியே கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கேதுவும் உங்களுக்கு பக்கத்துலேயே ராகுவும் இருப்பாங்க. செவ்வாய் பக்கத்தில் ராகுவும், ஸ்ட்ரைட் அதுக்கு ஆப்போசிட் பேக் சைடு அந்த கார்னரில் கேதுவும் இருப்பாங்க. நீங்கள் இந்த நின்ற இடத்துலையே செவ்வாயை வணங்கி விட்டு கேதுவையும் ராகுவையும் வணங்க வேண்டும். அவர்களுடைய ஸ்தானத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன ஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ அந்த ஸ்தானத்தை மனதில் நினைத்து, அவர் அமர்ந்த ஸ்தானத்தை மனதில் நினைத்து, அவர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை மனதில் நினைத்து இதையெல்லாம் செய்து வணங்க வேண்டும். அப்படியே இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சனி பகவான் தெரிவார். அந்த சனி பகவானையும் வணங்கி விட்டு
இந்த இடத்துல வந்து ஒரு பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் ஒரு டபுள் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி முக்கால்வாசி கோவில்களில் நவகிரகம் இருக்கும். நவகிரகம் பக்கத்தில் சனி பகவானுக்கான சன்னதியும் தனியாக வச்சுருப்பாங்க. அப்போ ஏன் இந்த பூசம் மனுஷம் உத்திரட்டாதிக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம்னா அவர்களுடைய நட்சத்திரநாதனாக சனி பகவான் வருகிறார். இவர்களெல்லாம் நல்லாக அந்த நவகிரகத்தில் இருக்கும் சனியையும் கும்பிட்டுக்கிட்டு பின்பு வந்து தனியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபட வேண்டும். அடுத்தது அந்த நவகிரகத்தில் நீங்கள் சனி பகவானை கும்பிட்டு மறுபடியும் போகணும் அந்த சைடு விட்டு வந்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார். நிறைய தமிழ் நூல்களில் மூல நூல்கள் எல்லாம் குரு பகவானை நேருக்கு நேர் கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா குருவோடைய பார்வை நமக்கு அமையும் அப்படின்னு. அது வந்து ஒரு அவரோட பார்வை உங்கள் மேலே விழுகணுங்கிறதுக்காக நேருக்கு நேர் வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு ஏற்றுக்கிறது தெரியாது. அப்படி நேரில் நின்று கும்பிட்டா குருவோட பார்வை உங்களுக்கு வந்துருமானா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குருவுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குறாரோ அதற்கு தகுந்த மாதிரி நன்மைகள் தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி கோல்சாரங்களில் தற்போது குரு பகவான் இருக்கும் நிலை உங்களுடைய ராசிக்கு என்ன நிலையில் இருக்கிறாரு, எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, எங்கெங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் குருவனுடைய பார்வையாக வரும். ஸோ நம்ம நவகிரகங்கள் போய் அவருக்கு நேருக்கு நேராக நின்று கும்பிட்டோம் அப்படின்னா அவளுடைய படம் நம்மளுக்கு கொடுத்துருவாரான்னா அது வந்து சாத்தியமாக நமக்கு வர முடியாது. நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் எதுவாக இருந்தாலும் ஒரு சயின்ஸ் அடிப்படையில் தான் நம்ம டீல் பண்ணுறோம். அனைவருக்குமே வந்து ஜாதகங்களை நம்ம பலன்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கடைசியாக அந்த குரு பகவானை கும்பிட்டு விட்டு மறுபடியும் முழு சுற்றாக திரும்பவும் வந்து சூரியன் முன்னாடி நின்று கும்பிட்டு விட்டு வருவது தான் நவகிரகத்தை வழங்குவதற்கான ஒரு சிறப்பு. 9 சுற்று சுற்றணுங்கிறதே இல்லை. இந்த ஒரே சுற்றில் ஃபஸ்ட்டு சூரியன் பார்க்குறீங்க, புதன் பார்க்குறீங்க, சுக்கிரன் பார்க்குறீங்க, ரவுண்ட் அடிச்சு இந்த பக்கம் வந்து சந்திரன் பார்க்குறீங்க, சந்திரனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் பார்க்குறீங்க, செவ்வாய் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது கேது, ராகு கேதுகளை இருவரையும் ஒரே அந்த செவ்வாய்க்கு நின்ற இடத்துலையே சந்திரன் செவ்வாய்க்கு எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல நின்றீங்களோ அந்த இடத்துல நின்று ராகு கேதுகளையும் வணங்கிடுறீங்க. அடுத்த ரவுண்ட் அடித்து வந்து சனி பகவானை வணங்குறீங்க. கடைசியாக குருவை வணங்கிவிட்டு திருப்பி மறுபடியும் சூரியன்கிட்ட வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு பின்னாடி திரும்பி வரீங்க. இப்படி தான் நவகிரக வழிபாடை நாம் இப்படி தான் செய்யணும். இதுக்கு நடுவில் என்ன வேண்டது சார், என்ன சார் நம்ம பேசுகிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு நன்றாக அத்துப்படியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்தானத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார்களோ அவைகளை எல்லாம் நினைத்து நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி கூடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் நம்ம அந்த பூச மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொன்னோம். சனி பகவான் தன்னதி சனியாக இருக்கும் எல்லா கோயிலையும். ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அனைவருக்குமே சனியினுடைய தாக்கம், சனி பகவானுடைய தாக்கம் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்குமே இருக்கத்தான் செய்கிறது. அதனால் சனி பகவானுக்கு தனி சன்னதி வைத்திருக்கிறார்கள். ப்ளஸ் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அப்படிங்கிறலாம் ஒரு கான்செப்ட் இருக்கிறனால அவருக்கு ஒரு தனி சன்னதி ஏகதேச கோவில்களில் அது இருக்குது. இந்த பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நண்பர்கள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மறுபடியும் நவகிரகத்தை முடிச்சுட்டு வந்து திருப்பி சனி பகவான்கிட்ட வேண்டிட்டு உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு அனைத்து காரியங்களும் நடந்து விடும். வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து காரியமே உங்களுக்கு நடக்கும். ஆனால் சற்று தாமதமாக நடக்கும். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு நடக்காத காரியம் இல்லை, அனைத்து காரியங்களும் நடக்கும். ஆனால் சற்று தாமதமாக நடக்குங்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். நீங்கள் பொறுமையுடன் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு காரிய வெற்றிகள் வந்து கைகூடும். ஸோ அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய அவசரத்தன்மையை விட்டுவிட வேண்டும். எந்த விஷயத்துக்கும் நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஒரு நிதானமான போக்கை கடைபிடித்து நிதானமான போக்கில் நீங்கள் ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் நிதானமாக கடைபிடித்து வரும்பொழுது 100% வெற்றி. அதாவது 2 நாளில் இந்த ஒர்க்கை முடித்தா 100% வெற்றி அப்படின்னா உங்களுக்கு அது 10 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆனால் 500% வெற்றியை நீங்கள் எடுப்பீர்கள். இதுதான் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கான சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்படி தான் உங்களுக்கு நடக்கும். ஆனால் என்ன அப்படின்னா எல்லோரும் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த காரியத்தை செய்து முடிக்கும்போது நீங்கள் அதை தொற்றுக்கவே மாட்டீங்க. அவர்களெல்லாம் அதை செய்து ஓய்ந்த பிறகு அந்த காரியத்தை நீங்கள் கையில் எடுத்து அதை விட மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அந்த வெற்றியை அடைவதில் உங்களுடைய மனதும் முழுமையாக திருப்தி அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியினுடைய கருத்தாக திகழ்கிறது.
பாக்கி இந்த நவகிரக வழிபாடுகளை எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அனைவருக்குமே ஒரு காமனான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. தற்கால வெற்றிக்கு நவகிரகங்களை நல்ல மொழியிலே நவகிரகங்களின் தன்மையை அறிந்து யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு 100% வெற்றி இருக்கிறது என்று சொல்லி இந்த காணொளியை இத்துடன் முடிக்கலாம். இந்த சமாச்சாரங்களை நீங்கள் பயன்படுறதும் இல்லாமல் உங்களுடைய மகன்கள், அப்பாக்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் தெரிந்து எல்லாருமே பயன்பெறுவதற்கு இந்த காணொலியை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மனதில் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.